ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. நான் மாஸ்டர் QLA 3F கேரளா லாட்டரியோடைய ஆல்போர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி சனிக்கிழமை 14/12/2024 கருணியா KR 684க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலைன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன், வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் ஆல் போர்டுக்கு ஒரே ஒரு நம்பர் மட்டும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதாவது ABC போர்டுக்கான ஃபுல் போர்டுமே கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு வேண்டாம் நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். இன்றைக்கி நம்ம சனிக்கிழமைக்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். அதனால் எப்போதும் போல் சனிக்கிழமை டு சனிக்கிழமை ரிசல்ட் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது எல்லாமே சனிக்கிழமை ரிசல்ட். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம வாரம் டு வாரம் தான் பார்ப்போம். அதாவது அந்தந்த வாரத்துக்கான கெஸ்ஸிங்கை மட்டும் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். யாரும் நேற்றுக்கான ரிசல்ட்டும் முந்தானத்துக்கு ரிசல்ட்டும் குழப்பிக்க வேண்டாம். ஏன்னா ஒரு கிழமைக்கு ஒரு கம்பெனி பேரில் வருது. ஸோ அந்தந்த கம்பெனி பேரில் வச்சு கெஸ் பண்ணால் மட்டும் தான் நம்மளால் ஓரளவுக்கு வின்னிங் எட்ட முடியும். நான் ஏற்கனவே சொன்னது போல் இது எல்லாமே சனிக்கிழமை ரிசல்ட்டு. கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் சனிக்கிழமை வந்து ABC போலில் வந்து 161, ஃபுல் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 652, 161. அதுக்கு முந்தின சனிக்கிழமை பார்த்திங்கன்னா 654, அதுக்கு முந்தின சனிக்கிழமை வந்து 994. இப்படி எல்லாமே சனிக்கிழமை டு சனிக்கிழமை ரிசல்ட்டை இந்த ட்ராவுக்கான எக்ஸாம்பிளாக எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவோட எக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 5Dயோட 4Dயும் அதோட 6Dயும் நம்ம கூட்டும்போது நம்மளுக்கான ஆல் போர்டு நம்பர் கிடைக்கிது. இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ABC போர்டுக்கான டச் தான் பார்க்குறோம். இப்போ இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். இங்கே நான் வந்து இந்த 517லேருந்து கொண்டு வந்திருக்கேன். இதோட ஃபுல் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 506. ஸோ இதில் நம்ம எடுக்க போகிறது வந்து இதில் வந்து நம்மளுடைய எக்ஸ் படி வந்து 5D தான் நம்மளுடைய எக்ஸு. இதோட நம்ம வந்து 4Dயும் 6Dயும் கூட்ட போகிறோம். அப்போ 0 + 5, 0வோட எதை கூட்டினாலும் சரி கழிச்சாலும் சரி அதே தான் வரும். அப்போ இங்கே நம்மளுக்கு இது 5. அதே மாதிரி 0 + 6 = 6. இதுதான் நம்மளுக்கு நெக்ஸ்டாக்கான ஆல் போர்டு. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 5 அல்லது 6. இந்த 516க்கு அப்புறம் 517க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 245 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 5. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட்டு நம்ம வந்து 4Dயோட வந்து 4Dயோடையும் 6Dயோடையும் நம்ம 5Dயை கூட்டுறோம். இப்போ நம்ம 245க்கு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். 245 இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு 729. இதில் நம்ம எடுக்க போகிறது 2. ஸோ இதோட நம்ம வந்து 4Dயும் 6Dயும் கூட்டிடலாம். அப்போது 2 + 7 = 9. 2 + 9 = 1. 9 அல்லது 1 நம்மளுக்கு இந்த 245க்கு அப்புறம் கிடச்சிருக்க ஆல் போர்டு. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 9 அல்லது 1. இப்போ இந்த 245க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 994. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 9. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். இப்போ 2 ட்ரா பார்த்துட்டோம். 2 ட்ராவிலையுமே நம்மளுக்கு ஆல் போர்டுக்கு நண்பா. இப்போ 994க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மெட் தான். இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து 523. இதில் நம்ம எடுக்க போகிறது 2. இதோட 3ஐயும் 5ஐயும் கூட்ட போகிறோம். அதாவது 2 + 5 = 7. 2 + 3 = 5. 7 அல்லது 5 நம்மளுக்கு இந்த 994க்கு அப்புறம் கிடச்சிருக்க ஆல் போர்டு. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 7 அல்லது 5. இப்போ இந்த 994க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 654 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 5. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். இப்போ நம்மளுக்கு 3 ட்ரா பார்த்துருக்கோம். 3 ட்ராவிலையுமே நம்மளுக்கு ஆல் போர்டு டச் இருக்கு நண்பா. ரொம்ப சிம்பிளாக தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒருவேளை உங்களுக்கு டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் சனிக்கிழமை டு சனிக்கிழமை ரிசல்ட் எடுத்து நம்மளோட இந்த எக்ஸை பயன்படுத்தி பாருங்கள். ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் தான் நம்மளுடைய கெஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும். ஃபஸ்ட் ட்ரா பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 5 ஆல் போர்டு. செகண்ட் ட்ராவில் வந்து நம்மளுக்கு 9 டபுளாகவே கிடச்சி ஆல் போர்டு. இந்த ட்ராவில் நம்மளுக்கு வந்து 5 வந்து ஆல் போர்டு. இப்போ நம்ம 654க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மெட் தான். இதோட ஃபுல் ப்ரைஸு 429. இதில் நம்ம எடுக்க போகிறது 2. இதோட 4ஐயும் 9ஐயும் கூட்டிடலாம். அதாவது 2 + 4 = 6. 2 + 9 = 1. 6 அல்லது 1 நம்மளுக்கு இந்த 654க்கு அப்புறம் கிடச்சிருக்க ஆல் போர்டு. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 6 அல்லது 1. இப்போ இந்த 654க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 161. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 161. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு சூப்பர் ஹிட்னு சொல்லலாம் நண்பா. ஏன்னா நம்மளுக்கு 161 அப்படியே கிடச்சிருக்கு நண்பா.
இப்போது இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்கை பார்க்கக்கூடிய கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். ஏன்னா இந்த 161 தான் நம்மளுடைய போன வாரம் சனிக்கிழமை ரிசல்ட். ஸோ இந்த சனிக்கிழமைக்கு நம்ம இதில் தான் ஆல்பம் நம்பர் எடுக்க போகிறோம். இதுக்கு முந்தின 4 ட்ரா எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம். ஸோ 4 ட்ராவிலையும் ஃபஸ்ட்டு ட்ரா நம்மளுக்கு சி போர்டு கிடச்சிருக்கு, செகண்ட் ட்ரா நம்மளுக்கு ஏபி கிடச்சிருக்கு, தேர்ட் ட்ரா நம்மளுக்கு பி போர்டு கிடச்சிருக்கு. இப்போ ஃபோர்த்தாக நம்ம பார்த்த கடைசியாக ட்ராவில் நம்மளுக்கு வந்து ஏபிசி ஃபுல் போர்டுமே கிடச்சிருக்கு. இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஆல் போர்டு டச்சு கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த ட்ராவலையும் நம்மளுக்கு ஆல் போர்டு கிடைக்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஆனால் நான் ஏற்கனவே சொன்னது தான், நம்ம கெஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் ஓப்பனாக தான் கொடுத்துருக்கோம். மறைக்கிறதுக்கோ ஏமாத்துறதுக்கோ இதில் எதுவுமே கிடையாது. இப்போது இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் என்னென்னு பார்க்கலாம். 161 இதோட ஃபுல் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 652. இதில் நம்ம எடுக்க போகிறது 5. இதோட நம்ம 6ஐயும் 2ஐயும் கூட்டணும். அதாவது 5 + 6 = 1, 5 + 2 = 7. 1 அல்லது 7 இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய ஆல்பம் நண்பா. ஸோ மெத்தட் படி நம்மளுக்கு 1 அல்லது 7ன்னு கிடச்சிருக்கு. இதை நம்ம அப்படியே கீழே எடுத்து எழுதலாம். ஆல்போர்ட் அதாவது ஏபிசி 1 அல்லது 7 1 அல்லது 7 இந்த ட்ராவுக்கான ஆல்பம் நம்பர் நண்பா. உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. நான் ஃபஸ்ட்லேயே சொன்னதான், நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும். அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது இதை தான் நீங்கள் எடுக்கணுங்கிற கட்டாயமோ எதுவுமே கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதுக்கு மேலே கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடல, எனக்கு வந்து டெய்லி ஏபிசி போர்டுக்கு நம்பர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன், வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம ஏபிசி போர்டுக்கு நம்பர்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். வீடியோ போடாட்டாலும் டெய்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு டெய்லி ஏபிசி போர்டு நம்பர் வேண்டாம், நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் 1 அல்லது 7 இருக்குது. டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதுலேயும் இந்த ஸ்கிப் பண்ணிட்டு பார்க்குற நண்பர்லாம் தயவு செஞ்சு ஃபுல்லாக பார்த்துருங்க. ஏன்னா இது எல்லாமே ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் தான் நண்பா. அதேமாதிரி நான் ஃபஸ்ட்லேயே சொன்னது தான், யாரும் நேற்றுக்கான ரிசல்ட்டோ முந்தானத்துக்கு ரிசல்ட்டோ குழப்பிக்காதீங்க. இது எல்லாமே சனிக்கிழமை டு சனிக்கிழமை ரிசல்ட்டு. ஏன்னா இந்த ட்ரா நம்ம சனிக்கிழமையும் பார்க்குறோம். அதனால் போன வாரம் சனிக்கிழமை வச்சு இந்த சனிக்கிழமைக்கு நம்ம கெஸ்ஸிங் உருவாக்கியிருக்கோம். ஒரு கிழமைக்கு ஒரு கம்பெனி பேரில் வருது. இன்றைக்கி கருணியாங்கிற பேரில் வருது. ஸோ நேற்றுக்கு வெள்ளிக்கிழமை நிர்மலுங்கிற பேரில் வந்துருச்சு. ஸோ இன்றைக்கி நம்மளுக்கு கருணியாங்கிற பேரில் வரும். ஸோ அதே நம்மளுக்கு நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை, ஸோ ஞாயிற்றுக்கிழமைக்கு நம்மளுக்கு அக்ஷயாங்கிற பேரில் வரும். ஸோ அந்தந்த கம்பெனி பேரை வச்சு எடுத்தால் மட்டும்தான் நம்மளால் ஓரளவுக்கு வின்னிங் எட்ட முடியும். இன்றைக்கி சனிக்கிழமை 14/12/2024 கருணியா KR 684க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.